கூட்டத்துல தமிழக முதல்வர் பங்கேற்கல. தமிழக முதல்வர் பங்கேற்காததுனால தமிழகத்தினுடைய கருத்துக்களை அந்த கூட்டத்துல அழுத்தமாக சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு அப்படின்னு வாசன் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல அந்த கூட்டத்துல பங்கேற்ற மம்தா பானர்ஜியினுடைய அவங்க பேசும்போது அவங்க மைக்கை ஆஃப் பண்ணதாக ஒரு பெரிய சர்ச்சை ஒண்ணு இப்போ கிளம்பியிருக்கு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க பங்கேற்ற முதல்வருக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு செய்தியில் படித்தோம். இதை தெரிந்துதான் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. பாஜகவை பொறுத்தவரையில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி. மோடி அதைத்தான் தொடர்ந்து செய்து வருகிறார். உதாரணமாக கடந்த 10 ஆண்டுகளில் ஜனநாயக மரபுகளை பாராளுமன்றத்தில் குழி தோண்டி புதைத்தார்கள். எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் பல்வேறு சட்டங்களை இயற்றினார்கள். இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டத்திலும் ஒரு மாநில முதல்வரை பேச விடாமல் தடுத்திருப்பதன் மூலமாக ஜனநாயகத்தின் மீது இவர்கள் என்ன பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது. இது ஒரு உன்னதமான தருணம். இந்த தருணத்தில் இந்தியாவில் ஜனநாயகத்தை விரும்புகின்ற மக்கள் அத்தனை பேரும் ஒரே அடியாக களத்தில் இறங்கி இந்த ஒரு பாசிச போக்குடைய ஜனநாயக மரபுகளை கொலை முயற்சி செய்கின்ற இந்த அரசை வீழ்த்துவதற்கான முயற்சியில் நம்ம ஈடுபடணும். இன்றைக்கு தமிழ்நாடு நிதியில் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி ஒன்றும் நம்ம அவங்க கேட்டு தர வேண்டிய விஷயம் கிடையாது. நம்ம கையேந்து நிற்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்ம ஜிஎஸ்டி வருவாய் செலுத்துகின்றோம். அந்த வரியிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயில் அந்த வருவாயை மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டிய கடமை தான் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. அதில் பாரபட்சம் என்பது ஜனநாயக நடைமுறைக்கு உகந்தது அல்ல. எனவே தமிழ்நாட்டிற்கு அவர்கள் செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய துரோகம். இது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் இதை அவர்கள் காட்டுகின்றார்கள். அதை ஒரு இந்தி பேசாத மாநிலங்களுக்கு அவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மை நடத்துவது அவருடைய ஆதிக்க வெறியை காட்டுகிறது. இதை எல்லோரும் ஒன்றிணைந்து அகற்ற வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சந்திரபாபு நாயுடுக்கு அதிக நேரம் கொடுத்திருக்கிறாங்க. தனக்கு கொடுத்த நேரத்தை பற்றி நான் சொல்லலை, கொடுக்காததை பற்றி எங்களுடைய அக்கறையை சொல்லுகின்றோம். கொடுக்காதது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. ஏன்னா நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் அந்த மாநில மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைப்பதற்கு அதுதான் ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வாய்ப்பில் அவர்களை பேச விடாமல் தடுப்பது என்பது முழுமையான ஜனநாயக விரோத செயல் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். திமுக கட்டண உயர்வு மின் கட்டண உயர்வு சம்பந்தம் இது எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. பலரையும் ஓபிஎஸும் போராட்டம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம அந்த சர்ச்சைக்குள்ளே வரல. இன்னைக்கு அவர்கள் அவங்க பிரச்சனையை விட்டுருவோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள் ஒன்றிய அரசால். இதற்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். அல்ல அந்த கட்சிகளுக்கு நீங்க அதை சொல்லுங்க. நிதி தரல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா திமுக சொல்றாங்க. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு அரசே 3.5 தயாரிக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு 1000. நீங்க தம்பி நம்ம அவங்க அதை திரும்பவும் சொல்ல, அன்புமணி போன்றவர்கள், வாசன் போன்றவர்கள் அவர்கள் ஒன்றிய அரசின் அடிமைகளாக மாறி நாட்கள் கொஞ்சம் ஆயிற்று. இல்லைன்னா நம்ம நிதியை நம்ம பயன்படுத்துறதுக்கு அவர் எங்களுக்கு டியூஷன் எடுக்கண்டாம். ஆனால் நமக்கு வர வேண்டிய நாம் செலுத்தி அதன் மூலமாக ஒன்றிய அரசிடம் இருக்கக்கூடிய நிதியில் நமக்கான பங்களிப்பை கேட்டு வாங்குவதில் அதில் குற்றம் காண்கிறது என்ன அவசியம் இருக்குது? அவங்களும் நம்ம கூட சேர்ந்து குரல் கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்குங்கன்னு சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு இதிலிருந்து செலவு பண்ணலாமே, அது இதில் செலவு பண்ணாமலாம் இருக்கும். ஏங்க இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தில் நாங்கள் கைகட்டி அதனோம். வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் மாண்பு முதல்வர்கள், அமைச்சர் பெருமக்களை அனுப்பிவிட்டு அவர் நேரடியாக பார்வையிட்டு அத்தனை வளர்ச்சி பணிகளை நம்ம செய்திருக்கோம். அது ஒன்றும் மாற்றுக்கிறது இடம் இல்லை. இப்பவும் வெள்ள சேதம் வராமல் இருப்பதற்கு தடுப்பு நடவடிக்கைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பணிகள் போய்கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அதை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றிய அரசு நம்ம தராததை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், தைரியம் இல்லாதவர்கள், திராணி இல்லாதவர்கள் மாநில அரசுக்கு என்ன பாடம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது?